வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எஸ்ஐஆர் சம்மந்தமா எனுமரேஷன் ஃபார்ம் வந்து பிஎல்ஓஸ் ஹவுஸ் டு ஹவுஸ் குடுத்துட்டுருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து எனுமரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கரெக்ட்டா ப்ராப்பரா பதிவு பண்ணுங்க. ஒருவேளை இன்னும் வந்து எனுமரேஷன் ஃபார்ம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்கிறவங்க, கண்டிப்பா கெடைச்சிரும். எல்லாமே ஹவுஸ் டு ஹவுஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணுறதுனாலும், இந்த வந்து எனுமரேஷன் ஃபார்ம் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். பட் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து சில நார்ம்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஆன்லைன்ல voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு, அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சர்வீசஸ் ரைட் சைட்ல இருக்கக்கூடிய சர்வீசஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல கிரீன் கலர்ல ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் இருக்கு பாருங்க. அத வந்து நீங்க குடுக்கணும். அத குடுத்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில வந்து செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடுன்னு குடுத்துட்டு, சர்ச் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில நம்மளுடைய எபிக் நம்பர் நம்ம போட்டுட்டு, அது வந்து சப்மிட் குடுத்தோம் அப்படின்னா, அதில வந்து இந்த மாரி ப்ரீ ஃபில்டு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்துரும். அதில எலக்டர்ஸ் நேம் இருக்கும், எபிக் நம்பர் இருக்கும், வரிசை எண் இருக்கும், எந்த பாகத்தில இருக்காங்க அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி சட்டமன்ற தொகுதியினுடைய டீட்டெயில்ஸ் வரும். ஸ்டேட் போட்டிருப்பாங்க. ஸோ இதில என்ன ஒரு ம பிரச்சனை அப்படின்னா, எல்லாருடைய ஆதார் பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம இதில வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுற மாரி இருக்கும். ஸோ ஆன்லைன்ல போடக்கூடிய அந்த ஆதார் பேஸ் பண்றது, ஆதார்ல இருக்கக்கூடிய நேமும், வோட்டர் ஐடில இருக்கக்கூடிய நேமும் 2மே ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா தான் வந்து மேட்ச் ஆனா தான் இந்த இதில நம்ம பண்ண முடியும். ஒருவேளை மேட்ச் ஆகல அப்படின்னா, நீங்க வந்து கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓன்னு போட்டு அவங்களுடைய மொபைல் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அதில குடுத்துருப்பாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு நீங்க வந்து கால் பண்ணி தகவல் நீங்க கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு வேளை கரெக்ட்டா இருக்கு, நம்ம ஆதாரும், வோட்டர் ஐடி கரெக்ட்டா இருக்கு அப்புட்ன்னா, நீங்க அடுத்து வந்து மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் குடுத்துட்டு, சென்ட் ஓடிபி வரும். ஓடிபி வந்து நம்ம மொபைலுக்கு வந்தோனே நம்ம அத வந்து பதிவு செஞ்சோம் அப்டின்னா, நம்மளுக்கு இப்டி வந்து அடுத்து வந்து எனுமரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம வந்து அதில ஃபில் பண்ண ஆரம்பிச்சிரலாம். அதாவது 2மே ஆதார் அண்ட் வோட்டர் ஐடி 2மே கரெக்ட்டா இருக்கணும். இனிஷியல் வித் நேம். இனிஷியல் வந்து இப்ப முன்னாடி இருந்துச்சு அப்புட்ன்னா, முன்னாடி இருக்கணும். இப்ப ஸ்பேஸ் விட்டுருந்ததுன்னா, ஸ்பேஸ் விட்டுருக்கணும். ஸோ அந்த மாரிலாம் இருந்தா தான் இதில வந்து நம்ம பண்ண முடியும். ஒருவேள வந்து நம்ம மொபைல் நம்பரும் லிங்க் பண்ணல அப்டின்னா, நம்ம வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் யுவர் மொபைல் நம்பர் த்ரூ ஃபார்ம் 8 அப்படிங்கிறது நம்ம இதிலேயே நம்ம குடுத்துரலாம். ஸோ அதில வந்து கிளிக் ஹியர் குடுத்தோம் அப்டின்னா, கீழ பாட்டம்ல போட்டிருக்கிற இந்த இடத்துல இருக்கிற கிளிக் ஹியர் குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபார்ம் 8 அப்படிங்கிறது இந்த மாரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில வந்து லெஃப்ட் சைட்ல குடுத்திருக்கக்கூடிய அந்த ஏ, பி, சி, டி, இ அந்த 5 இது குடுத்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஃபார்ம் 8 வந்து குடுத்துரலாம். இதில வந்து அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃப்னா செல்ஃப், அதர் எலக்டர்னா அதர் எலக்டர் அந்த டீட்டெயில்ஸ் நம்ம குடுக்கலாம். இப்போ செல்ஃப் அப்படிங்கிறது குடுத்துட்டு நம்ம வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணலனா, அப்டேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து உடனே அப்டேட் ஆயிடும். அது வந்து நீங்க ஆதார் பேசிக்ல தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இ-சைன் நம்ம குடுத்துக்கலாம். ஸோ இ-சைன் குடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நம்மளுடைய ஒ ஆதார் நம்பருக்கு போட்டோம் அப்படின்னா, நம்ம மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நம்ம இதில வந்து பதிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து உடனே வந்து ஃபார்ம் 8 அப்படிங்கிறது அப்டேட் பண்ணிட்டு, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணாதவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன். அதற்கடுத்து நீங்க வந்து ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் குடுத்துட்டு, இதில வந்து ஓடிபி வர மாரி குடுத்துட்டு நீங்க வந்து சப்மிட் பண்ணிறலாம். அதுக்கு நேம் வந்து சரியா இருக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்க எப்படி எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில் நான் வந்து முந்தின வீடியோல குடுத்துருக்கேன். அத செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு, புதுசா பார்க்குறவங்க சேனல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ வெரி மச்.